அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நடிகை நயன்தாரா ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு சகோதரி அவங்க தோள் மேலே கை வச்சு செல்ஃபி எடுக்கிறாங்க. அந்த செல்ஃபி எடுக்கும்போது அந்த மேலே கை வச்சதால் அந்த நயன்தாராங்கிற நடிகை அவங்க மீது கோவப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாருங்கள், நம்மளோட காசை வாங்கிக்கிட்டு, நம்மள்கிட்ட பணத்தை வாங்கி சம்பளம் வாங்கிக்கிட்டு நம்ம கைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. பார்த்துங்க, செல்ஃபி எடுக்கிற மோகம் நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. தனக்கு தானே செல்ஃபி எடுத்துக்கிறது அது கூட பிரச்சனை கிடையாது. இதேமாரி நடிகையின் பின்னாடி போகிறதால நம்மளுக்கு என்ன ஒரு நடக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் மாற்றங்கள் அடைய போகிறோமா? ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டே முன்னேறி போயிட்டு தான் இருக்காங்க. நம்ம அவங்களோட படத்தை பார்த்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டும் ரசிச்சுக்கிட்டும் உட்காந்துட்ருக்கோம். நம்மளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறது கிடையாது. அதேமாரி தான் இங்கே இந்த வீடியோவும் பாருங்கள். இது மலையாள நடிகை தான். தமிழ்லேயும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு எல்லாம் அறிஞ்ச முகம்தான், தெரிஞ்ச முகம்தான். இவங்களும் அதே தான். அந்த செல்ஃபியோட முகத்தில் தான் பயங்கர கலாட்டாவாகி அது மிகப்பெரிய பிரச்சனையாகிடுச்சு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையே இல்லை. இவங்க பின்னாடி நம்ம போகணுன்னு நம்மளுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளை வச்சு தான் அவங்க வாழ்கிறாங்க. அவங்களால நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் தமிழ் மக்கள் அனைவரும் கொஞ்சம் சிந்தித்து முடிவு எடுத்துங்க. நம்மளுக்கு அவங்க தேவையா தேவையில்லையான்னு. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவங்க ஏற்படுத்த போகிறது இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் முன்னேற்றணும். நம்மளை செல்ஃபி எடுக்க தான் ஆசைப்படணும். அவங்கள்ட்ட செல்ஃபி எடுக்க நம்ம ஓடக்கூடாது. அது ஓடுறதால தான் அவங்க இந்த அளவுக்கு நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க. இதனால் நம்மளுக்கு தான் அசிங்கமாக இருக்குது. அந்த பெண்மணி பாவங்க, பாருங்கள். அதனால் திருந்தி